சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் நடைபெற்று வரும் மேம்பால கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடைய இருக்கும் நிலையில் அடுத்த மாதம் செயல்பாட்டுக்கு வர உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது புதிய தலைமுறை செய்தியாளர் ரமேஷ் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னை ராஜீவ்காந்தி சாலையையும் சர்தார் பட்டேல் சாலையையும் இணைக்கக்கூடிய மத்திய கைலாஷ் பகுதியில் தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 60 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டுமான பணிகள் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. தற்போது இந்த பாலத்துடைய இறுதிக்கட்ட பணிகள், அதாவது ஒரு 29 மீட்டருக்கு ஒரு வளைவான பகுதியை மட்டும் நிறைவு செய்யக்கூடிய பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த பணிகள் என்பது இந்த மாதம் இறுதிக்குள் நிறைவு பெற்று அடுத்த மாதம் செயல்பாட்டுக்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஒரு நாளைக்கு 11,000 வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கியமான தென் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சென்னையில் இருந்து இசிஆர் OMR செல்லக்கூடிய வாகனங்களும் அங்கிருந்து சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கும் ஒரு நுழைவாயில் போன்று செயல்படக்கூடிய இந்த பகுதியில் தான் குறிப்பாக அடையாறு உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் வருகின்றன. இந்த பகுதி செயல்பாட்டுக்கு வரும்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த மத்திய கைலாஷ் சிக்னலே தேவையில்லாமல் குறிப்பாக அடையாறிலிருந்து கிண்டி போகக்கூடியவர்கள் இந்த பாலத்திற்கு அடியில் வந்து செல்ல முடியும். இந்த பாலம் என்பது தற்போது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக இந்த பணிகள் தொய்வடைந்த நிலையில் தற்போது இறுதி கட்டத்தை அடைந்து குறிப்பாக செயல்பாட்டு வருவதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் ரமேஷ்.